பழுப்பு நிற இலை ஒன்று வாழ்க்கையை வெறுத்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? அந்த இலை அன்று மரத்திலிருந்து மட்டும் உதிரவில்லை, மனிதனுடைய மனதில் இருந்த விரக்தியையும் உதிர்த்தது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை குறித்த கவலையுடன், இறுகிய முகத்துடன், இறுக்கத்துடன் ஒரு மரத்திற்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது, அவனுடைய கால் அருகே கிடக்கிறது. அதை கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த இலை அவனிடம் பேசுவது போல் தோன்றுகிறது. நான் என்னை பல வண்ணங்களாக மாற்றி மாற்றி இந்த மரத்திற்கு அழகு சேர்த்தேன், பசுமையாக இப்படியே பல்வேறு நிலைகளில் மாறி நான் இந்த மரத்துக்கு அழகு சேர்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய உடல்ல எத்தனை துளைகள் இருக்கிறது பார். இந்த மரத்தில் இருந்த பல பூச்சிகளுக்கு நான் பல நாட்கள் உணவாக இருந்திருக்கிறேன். என்னையும் சேர்த்ததுதான் இந்த மரம் என்பது என்று கூறுவது போல் இருந்தது அந்த மனிதனுக்கு. சற்றே தெளிவடைந்தவன் போல் நிமிர்ந்து அமர்ந்தார். எழுந்து நடக்க ஆரம்பித்தார். இப்பொழுது அவருக்கு அவருடைய நடையில் எந்த நடுக்கமும் இல்லை. காரணம் அந்த இலை. இந்த கதையோட மைய கருத்து, நம்முடைய மதிப்பு என்பது நம்முடைய நிலைமையால் தீர்மானிக்கப்படுவதில்லை, நம்முடைய பங்களிப்பால், நாம் இந்த உலகிற்கு செய்கின்ற சேவையால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆம் நண்பர்களே, உதிர்ந்த இலை கூட தன்னால் என்ற பங்களிப்பை இந்த உலகிற்கு வழங்க முடியும் என்றால் நம்மால் ஏன் முடியாது? சற்றே சிந்தித்து பாருங்கள். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த ஒரு சிறுகதை உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும். அவ்வாறு புரிதல் ஏற்பட்டிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இலையினால் மாற்றம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.